தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கெட்ட குமாரன் தன் தகப்பனையும் தகப்பன் அண்டையில் இருக்கும் நல்ல ஸ்தானத்தையும் மகிமையையும் பாதுகாப்பையும் விட்டு வெளியே போய் துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணவும் நண்பர்களோடும் வேசிகளோடும் ஆஸ்தியை செலவழிக்க சென்றான் என்று வேத பகுதியில் நாம் காண்கிறோம். நாமும் கர்த்தருடைய பிள்ளைகளாக அவருடைய பட்சத்தில் இருக்கலாம். அவர் தமது கட்டுப்பாட்டில் நம்மை வைத்து சுகத்தோடும் வெளத்தோடும் நமக்கு வேண்டிய நன்மைகளை அனுதினமும் தக்க சமயத்தில் தந்து நம்மை அவப்பெயரின்றி சமாதானத்தோடு தம்முடைய தூதர்களை வைத்து வழிநடத்தி செல்லலாம். சில சமயம் நமக்கு உலக சிநேகமும் உலக நட்பும் நம்முடைய புத்தியை கெடுத்து மழுங்கலாக்கி காலப்போக்கில் தன்னுடைய வசத்தில் நம்மை வைத்து கொண்டு பிதாவாகிய பரலோக தேவன் நமக்கு கொடுத்த எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பிடுங்கி நம்முடைய கண்களை குருடாக்கி பன்றிகளின் மத்தியில் கெட்ட குமாரன் இருந்தது போல நம்மையும் தாழ்ந்த நிலையில் தனிமையில் விட்டுவிட்டு விலகி செல்லும். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் உலக நட்பின் பாசத்துக்கும் வார்த்தைகளுக்கும் மயங்காமல் நீதியிலும் நேர்மையிலும் உத்தமத்திலும் பரிசுத்தத்திலும் நம்மை காத்துக்கொள்வோம். உலக நட்பை குறித்து எச்சரிக்கையாயிருந்து பரலோக தேவன் நமக்கு கொடுத்த நல்ல ஸ்தானத்தை காத்துக்கொள்வோம். God bless you.